அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நேற்று நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சியுடைய அன்வல் பிளானரை அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு இது வெளியிட்டிருந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பிளானரில் அவங்க வெளியிட்டதில் சில வேக்கண்ட்டை அவங்க ஆட் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன அந்த யார் எலிஜிபிள், அது மட்டும் இல்லாமல் அது இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அப்படின்னு பல இதை அவங்க மாற்றி இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்மலாக நம்மளுடைய இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, குரூப் 4 அப்படின்னு பலதரப்பட்ட பதவிகளுக்கான எல்லாத்தையும் அவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிவைஸ்டு அன்வல் பிளானரை பற்றி பல பேர் பல இதை பேசியிருப்பாங்க. நம்ம ஒன்லி பார்க்க போகிறது நம்மளுடைய ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ இந்த இதை பற்றி நம்ம பேச போகிறோம். குரூப் 2ங்கிறது எல்லாருமே காமனாக எல்லாருமே எல்லா சேனல்லையும் பேசியிருப்பாங்க. நம்ம நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன புதிய அப்டேட் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறது தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்வல் பிளானரை அவங்க வெளியிட்ட உடனே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் நம்மக்கிட்ட கேட்ட டவுட்டுக்கெல்லாம் ரிப்ளைவாகவும் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம். அதில் மிக முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அன்வல் பிளானர் வெளியான உடனே நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டது ஏஇக்கு இன்டர்வியூ இல்லையா. பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்பைனடு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அந்த பிரிவில் கேட்கப்பட்ட ஏஇ வேக்கண்ட் எல்லாம் இப்போ மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கு பதிலாக அவங்க கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதில் அவங்க கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு மேட்ரு. ஸோ இதுக்கு இந்த கடந்த ஏஇ வரைக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அது கீழே தான் இந்த ஏஇ வேக்கண்ட்லாம் கால்ஃபர் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்லி அது ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, இன்டர்வியூ, நான் இன்டர்வியூன்னு. அதில் அந்த டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் தான் நம்மளுடைய ஏஇ சிவிலு, ஏஇ அதாவது வாட்டர் ரிசோர்ஸில் உள்ள ஏஇ, பிடபிள்யூடியில் உள்ள ஏஇ, ஹைவேஸில் உள்ள ஏஇலாம் அதில் தான் வருது. அதுபோக நம்மளுடைய மற்ற ஏஇ லெவலில் உள்ள அந்த போஸ்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ கடல்லாம் வருது. இது வரைக்கும் ஏஇ எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருந்துச்சு, அப்போ இனிமேல் வரக்கூடிய ஏஇக்கு இன்டர்வியூ கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இப்போ வெளியிட்ட ஒரு ஆர்டரில் உள்ள இது. அப்போ இவங்க ஏன் இதே மாதிரி குரூப் 2க்கும் இன்டர்வியூ இல்லைங்கிறாங்க. குரூப் 2க்கும் குரூப் 2 நான் இன்டர்வியூ வேக்கண்ட்டுக்கும் இன்டர்வியூ இல்லை. அப்போ எதை வச்சு இவங்க இன்டர்வியூ இருக்குது இல்லைங்கிறாங்க அப்படின்னா, இவங்க எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட்டுடைய பே லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 22 இருக்குது. பே லெவல் 22க்கு மேலே உள்ள போஸ்ட்டுக்கு தான் அவங்க இன்டர்வியூ வச்சுருக்காங்க. 22 கீழே உள்ள எந்த போஸ்ட்டுக்குமே அவங்களுடைய இன்டர்வியூ இல்லாமல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கூப்பிட்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்டர்வியூ இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு கல்வி தகுதி ஏதாவது ஒரு பிஜி, யூஜியாக இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம். ஆனால் அந்த போஸ்டினுடைய ஸ்கேல் ஆஃப் பே லெவல் 22 கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஆனால் அதுவே ஒரு போஸ்ட்டுக்கு தேவையான கல்வி தகுதி டிகிரி குறைவாக டிப்ளமோவாக இருந்தாலோ ஐடியாக இருந்தாலோ, ஆனால் அந்த போஸ்ட்டோட ஸ்கேல் ஆஃப் பே லெவல் 22க்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்வியூ இருக்குது. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 22க்கு கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 2, குரூப் 2A, ஏஇ இந்த மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏஇ நம்மளை பே லெவல் 22க்கு கீழே தான் வருது. அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்ம இதே கம்பைன்டு
டெக்னிக்கல் எக்ஸாமில் டிப்ளமோ, போஸ்ட் டிப்ளமோ, ஐடிஐ லெவலில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஐடிஐன்னு இருக்குது. அப்போ ஃபீல்டு சர்வேயருக்கு ஐடிஐன்னு இருக்குது. அப்போ டிப்ளமோ எழுத முடியாதா? அதே மாதிரி நம்மளுடைய டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு எழுத முடியாதா அப்படிலாம் கேட்குறாங்க. அது குறித்து நம்ம எப்போயும் சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து எக்ஸாம் வரும்போது தான் தெரியும். அந்த அறிவிப்பு வெளியே வரும்போது தான் இது வந்து யாருக்கு இந்த எக்ஸாம் தெரியும். ஏன் அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயருக்கு அந்த ஃபீல்டு சர்வேயருக்கு உண்டான ஜிஓ வெளியே வரும்போது டிப்ளமோ மட்டும்தான் ஐடிஐ டிப்ளமோ தான் கொடுத்துருந்தாங்க. அதில் பிஏ கிடையாது. ஆனால் அந்த கால்பர் வரும்போது பியும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வெளியானக்கூடிய ஜிஓவிலே டிப்ளமோ, ஐடிஐ மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபீல்டு சர்வே அறிவிப்பு வெளிவரும்போது பியும் எக்ஸாம் எழுதலாம் சொல்லி வந்துருச்சு. அதனால நம்ம இதில் வந்து ஐடிஐன்னு போட்டிருக்கனால ஐடிஐ மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அது அந்த அறிவிப்பு வெளியே வரும்போது தான் நம்ம வந்து சொல்ல முடியும் உறுதியாக. அதனால நம்ம வந்து அதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்மக்கிட்ட பல பேர் கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுடைய இப்போ இந்த ஐடிஐ லெவலில் பல போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள போஸ்டிங் தான் இருக்குது. இபியில் உள்ள போஸ்டிங்கில் இல்லவே இல்லை. டேன்கெட்கோலேருந்து எந்த விதமான டெக்னீஷியன் அந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்டிங் வெளிவரவே இல்லை. அதுதான் நமக்கும் தெரியலை. ஏன்னா வந்து டேன்கெட்கோவில் இபி போர்ட்லேருந்து அதில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட் எதுவுமே இன்னும் அவங்க இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஒருவேளை இனிமே கூட தனியாக அவங்க கால்ஃபர் பண்ணலாம், அந்த ஆட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பாலும் ஐடிஐக்கு இந்த உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னீஷியன் போஸ்ட் எல்லாமே தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டெடுங்கிறது ஆவின் டிபார்ட்மெண்ட்டு கீழே உள்ள ஒரு லிமிட்டெட் தான். ஸோ ஆவினில் உள்ள போஸ்டிங் தான் இருக்கே தவிர நம்ம இபியில் உள்ள போஸ்டிங் எதுவுமே டிப்ளமோ போஸ்ட் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வரலை. ஆனால் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எலக்ட்ரிக்கல் அதில் வந்து இந்த வருது. ஆனால் அந்த பிடபிள்யூடி ஒர்க்கில் தான் அது போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல்னு போட்டிருக்காங்க. இபி போர்டில் வந்து எலக்ட்ரிக்கல் போஸ்ட் இருக்குது, ஏஇ சிவிலுக்கு அப்படின்னு, ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு சிவிலுக்கு அந்த மாதிரி ஐடி இந்த எதுவுமே வந்து வரலை. இந்த ரிவைஸ்டு பண்ணல அனுவல் பிளானரில் இபியுடைய எந்த ஒரு வேக்கண்ட்டுமே இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து அது உண்மைதான், எதுவுமே வரவில்லை. ஸோ மேபி அடுத்தது வேணால் வந்து அவங்க இது பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமாக 3 கருத்து என்ன அப்படின்னா, ஏஇ எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இல்லைங்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இன்டர்வியூ இல்லைன்னா அது ஏஇ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஆப்பை வந்து லெவல் 22 கீழே தான் வருது. அப்படிங்கும்போது அந்த இதுக்கு வந்து எக்ஸாமு கிடையாது. ஏஇ மட்டும் இல்லை, இன்னும் பலவிதமான போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. அந்த எல்லா போஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இது கீழே தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய அடுத்த லெவலில் உள்ள 22 லெவலுக்கு மேலே உள்ளது தான் எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2க்கும் சரி குரூப் 2ஏக்கும் சரி இன்டர்வியூவே கிடையாது. அந்த மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் இதில் வந்து மாறுபாடு அடையுது. அதே மாதிரி நம்மளுடைய குரூப் 4லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதில் அதிகமாக நமக்கு வந்து இன்டர்வியூ இல்லாதது நம்ம பிஇ முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். மற்றபடி இதில் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவிலான டவுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்னது தான், நம்மகிட்ட கேட்டது தான். ஸோ உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்கள். இல்லை புரியலை அப்படின்னா வேறு ஏதாவது டவுட்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் கேளுங்க, நம்ம முறையாக ரிப்ளை பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிவைஸ்டு இந்த பிளானை வெளியிட்டதில் நமக்கு ஒரு இது தான். ஏன்னா நமக்கு ஒரு பிஇ முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு இது ரெக்ரூட்மெண்ட்டு தான் இது. பிள்ளைங்க எக்ஸாம் முடிப்பாங்க, எக்ஸாம் முடித்தோடனே அவங்க வந்து அடுத்த அந்த மார்க்கை வச்சு அதை எப்படி அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க அதை வச்சு தான் அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நம்ம நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கோம். அப்போது அதுக்கு 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1 வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இது நார்மலாக உள்ள அப்ஜெக்டிவ் டைப் தான். அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி நம்ம மார்க் வாங்கி ஆகணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒன்லி குவாலிஃபைங் பண்ணுறது தான். நீங்கள் பேப்பர் 1ல் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தான் நம்ம பேப்பர் 2 வந்து பேப்பர் 2 அதில் நான் போக முடியும்.
பேப்பர் 2 முழுக்க நம்ம டிகிரி லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ இது 2 எக்ஸாம் தான் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ இது வந்து எப்பயுமே ஏஇக்கு 2 எக்ஸாம் தான். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேப்பராக இருக்கும். பேப்பர் 2 வந்து நம்ம காமன் பேப்பராக இருக்கும். இங்கே அப்படியே மாறி பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி வருது, தமிழ் டெஸ்ட் வருது. பேப்பர் 2 வந்து நம்மளுடைய ஓன் பேப்பர் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்ஜெக்டிவ் தான். அதில் நீங்கள் மார்க் வாங்கி ஆகணும். அடுத்து வந்து இன்டர்வியூ கிடையாது இல்லையா அதுக்கு. ஸோ நீங்கள் இந்த பேப்பர் 1ல் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டியில் வாங்குகிற மார்க்கும் பேப்பர் 2வில் வாங்குகிற மார்க்கை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. அப்போ அதனால் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற டைம் உங்களுக்கு வேஸ்ட்டாக, அந்த டைம் உடனே இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து வேலைக்கு போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க கொண்டு வராங்க. வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி ரிசல்ட் வந்து அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிட்டு அப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்டு அந்த ப்ராசஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டாக கொண்டு வராங்க அப்படின்னு அவங்களுடைய இந்த மாதிரி மாற்றுறதுக்கு என்ன ஒரு பெரிய நோக்கம் அப்படின்னா, அது காமன் எல்லா எக்ஸாமுக்குமே. ஒரு எக்ஸாமுக்கு கால்ஃபர் பண்ணால் உடனே அதை எல்லாமே எல்லாம் முடிஞ்சு அவங்க ஃபாஸ்ட்டாக வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த வகையில் இது அவங்களுக்கு நம்ம எக்ஸாம் படிக்கிற பசங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறத டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏஇ எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இல்லை. பேப்பர் 1, பேப்பர் 2 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன கழித்தகுதின்னு கொடுத்துட்ருக்காங்க. அந்த கழித்தகுதியவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை எக்ஸாம் வரும்போது அது மாறுதா அப்படின்னு நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இதுதான் இதில் இந்த ரிவைஸ்டு அனுவல் பிளானரில் உள்ள மிக முக்கியமான அம்சங்கள். மேற்கொண்டு உனக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.